ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கத்தாருடைய தரப்புல இருந்தே பேசியிருக்காங்க. மஸ்ஜுல் அன்சாரி அவர்கள் சொல்றாங்க, இந்த யுத்த நிறுத்தத்தை தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீறிட்டே இருக்காங்க. காசாக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் இந்த யுத்தத்தை, அந்த சமாதானத்தை நான் முறியடிக்க விடாம நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுல கத்தார் ரொம்ப உறுதியா இருக்கு. இந்த தடவை மறுபடியும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போரே வர வேண்டாம், வரக்கூடாது. அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால இதுக்கு மேல போர் வர்றது அப்படிங்கிறது பார்த்தா சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா பிணை கைதிகள் கூட கையில் இல்லை. இந்த நிலைமையில போர் வராமல் இருக்கிறதுக்கான வேலைகளை தான் நாங்கள் கத்தார் தரப்புலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக இஸ்ரேல் செய்கிறது சரின்னு ஆயிராது. இஸ்ரேல் யுத்த நிறுத்த மீறலில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துட்டு இருக்கு. அவங்க மீறினாலும் காசா தரப்புலேருந்து எதுவும் பதிலடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்தாருடைய தரப்புலேருந்தே பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த பிணை கைதிகள் எல்லாம் வாங்கினாங்க பாருங்க, அந்த சமயத்திலே இறந்தவங்களுடைய இதுவும் கேட்டு கேட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெருசா இப்போ எந்த ஒரு மிச்சமான பிணை கைதிகளுடைய உடல்கள் காசாக்குள்ள இல்லைன்னு தான் சொல்லணும். வெறும் ஒருத்தவங்களோ இல்லை 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களையும் காசாவுடைய தரப்புல தேடிட்டு இருக்காங்க, கொடுத்துருவாங்க. ஆனா காசால இருந்து கேட்டுட்டு இருக்காங்க இறந்த பாலஸ்தீன மக்களுடைய உடல்களை. அதுல 761 உடல்களை இன்னும் கொடுக்காம இஸ்ரேல் வச்சிருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு எப்பயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா உடல்களை கொடுக்காம இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தவங்களோ இல்லை 2 பேர் தான் இஸ்ரேலை சேர்ந்த பிணை கைதிகள் இன்னும் கிடைக்காம இருக்காங்க. ஆனா அங்க பார்த்தா 761 பேரை இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்கிறது இன்னைக்குதான் அதிர்ச்சிகரமான தகவலா வெளிவந்திருக்கு. போர் நின்று 1 மாசத்துக்கு தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் கூட இஸ்ரேல் சொன்னதை செயல்படுத்தாம இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தது நெத்தனியாக வெளிவிட்ட ஒரு வீடியோ ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருப்பாருன்னு பார்க்கும்போது, நான் செஞ்சதெல்லாம் தப்புதா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஜனாதிபதிகிட்ட ஒரு பொது மன்னிப்பு கேட்டிருப்பாரு. பொது மன்னிப்புனா யார் கேட்பாங்கன்னா, தப்பை உணர்ந்தவங்க தான் மன்னிப்பு கேட்பாங்க. அதாவது இதுவரையும் அங்கே வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல எல்லாம் என் மேல ஊழல் புகார் தவறா போட்டிருக்காங்க, எதிர்கட்சியுடைய சதி, நான் ஊழலே பண்ணவே இல்லை, லஞ்சமே வாங்கலேன்னு சொல்லிட்டு இருந்த நபரு இப்ப பொது மன்னிப்புக்காக வீடியோ போட்டிருக்காரு. அது வீடியோனா பகிரங்கமா நியூஸ் சேனல்லே கொடுத்து எல்லாருமே, எல்லா மக்களும் பாக்குற மாதிரி, மக்களும் மனசு மாறட்டும், ஜனாதிபதி மனசு மாறட்டும் சொல்லிட்டு எனக்கு பொது மன்னிப்பு கொடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்ப இத்தனை நாளா நான் செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நபர் இப்ப நான் செஞ்சிருக்கேன், அதை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்கிறது அவருடைய தவறை அவர் ஒத்துக்கொண்டதுக்கு சமமா மாதிரி இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா தீர்ப்புல அவருக்கு பாதகமாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் ஒருவேளை ஜனாதிபதி மன்னிப்பை கொடுத்துருவாரோ, ஏன்னா அப்பப்ப இந்த ட்ரம்ப் வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு, எத்தனையோ நெத்தனியா செஞ்சிருக்காரு, அவரை நீங்க மன்னிக்க கூடாதா, அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப்பும் கேட்டுட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப இஸ்ரேலுடைய மக்களே நீங்க பொது மன்னிப்பு கிட்ட கொடுத்துடாதீங்க, அந்த ஆள் பண்ண வேலைக்கு எத்தனையோ ஊழல் பண்ணிட்டாரு, பத்தாவதுக்கு காசா போர்லயும் லெபனான் போர்லயும் எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்க சந்திச்சிட்டோம், பத்தாவதுக்கு போய் ஈரான வேற வம்புக்கு இழுத்துட்டு 12 நாள் எங்களை படாத பாடுபடுத்தி வச்சிருக்காரு, இவருக்கு நீங்க பொது மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா அவர் மறுபடியும் ஆட்சியில இருந்தாருன்னா எங்கனால சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களே கத்தி கதறி என்ன பண்ணிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அவர் வீடியோ விட்டாலும் அடுத்தடுத்த நாட்கள் போராட்டங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. இதுல வேற இவங்க நேரடியா காசா லஞ்சம் வாங்காம விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த வாட்சு, ஒயின், அதுக்கப்புறம் சிகரெட்டு, அதுக்கப்புறம் இடம், இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன பொருட்கள்னாலும் நார்மலா இருக்கிறவங்க யூஸ் பண்ற பொருட்களுக்கும் இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்க யூஸ் பண்ற பொருட்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்க ஒரு ஷூ வாங்கினா கூட பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு வாங்குவாங்க. ஒரு வாட்ச் வாங்கினா கூட பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு வாங்குவாங்க. அப்ப அந்த பொருள் எல்லாம் லஞ்சமா வாங்கிட்டா அதெல்லாம் எந்த கணக்குலயும் வராது. இதே காசா வாங்கிட்டா கொண்டு போய் அக்கௌண்ட்ல போடணும். அதுக்கு பதில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுவும் இன்னைக்கு லிஸ்ட் வெளியே இருக்கு. கடைசியா ஈரானுடைய தகவல் பாத்தீங்கன்னா, ஈரான் மேல எல்லாரும் பொருளாதார தடையை போட்டுட்டு, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரானுடைய பாரசீக வளைகுடாவின் வழியாக எண்ணெய் கப்பலை ஏற்றி சென்று கொண்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆர்மோஸ் ஜலசந்தி ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. எண்ணெய் கப்பல் டிராவல்ஸ் இருக்கு. அப்ப நீங்க ஈரான் மேலேயே தடையை போட்டு போட்டு ஈரானுடைய வழியா உங்களுடைய எண்ணெய் கப்பலை மட்டும் கொண்டு போவீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு கப்பலை கடத்தியிருக்காங்க, கைதி பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணமும் விட்டுருக்காங்க. கடத்துறதுனா சொல்லாம பண்றது, கைதியே பண்ணியிருக்காங்க. இவங்க வரம்பு மீறி வந்திருக்காங்க, ரூல்ஸை வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகளுடைய கப்பல்களை இப்போது கைதி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அமெரிக்கா, இஸ்ரேலு, இன்னும் பாத்தீங்கன்னா பிரான்ஸ், நிறைய நாடுகள் உள்ளடங்குறாங்க. இது அவங்க எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கு. ஏன்னா ஈரானுக்கு தடை விதிச்சு போட்டு ஈரானுடைய வழியா அவங்க பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது இனிமேல் சாத்தியமா இருக்காது. இதனால ஈரானுடைய தடைகளை நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்.